இங்கே லைட்டாக மட்டும் நம்ம பேசிட்டு இருக்கோமா? நான் எவ்வளோ ஷார்ப்பாக கண்டுபிடிச்ச பார்த்தியா? நீ அடிவாடி தான் கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடி வா. இன்னும் கொஞ்சமா கை நல்லா நல்லா ஆன்சர் பண்ணுறவங்க தான். அது அனிதா சம்பத்தின்னு வச்சுருக்கேன் பார்த்தாச்சு. அவளுக்கு அப்படியே ஒத்து போச்சாட்டுக்குது. அதில் உட்காந்து இப்படி வச்சுக்கா எங்கே போய் ப்ரோக்ராமில் உட்காந்தாலும். ஓகே ஓமா டேக் போட்டேன். வணக்கமெல்லாம் நீயே படிச்சுக்கோ. வணக்கம். செய்திகள் வழங்குவதற்காக சார் மாதிரி போங்க சார். வணக்கம். செய்திகள் வழங்குவதற்காக நான் பிரபாகர். தொடர்பது தலைப்பு செய்திகள். கிருஷ்ணகிரியில் காதல் திருமணம் செய்த மகளை வெட்டி கொன்ற தந்தை மருமகள் கவலைக்கிடம். இனி விரிவான செய்திகள். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த அருணாபதி கிராமத்தை சேர்ந்தவர் தண்டபாணி. இவர் தனது மனைவி மற்றும் மகன் சுபாஷுடன் திருப்பூரில் உள்ள வணிகன் கம்பெனியில் வேலை செய்து வந்தார். இந்நிலையில் தண்டபாணியின் மகன் சுபாஷ் அனுஷா என்ற பெண்ணை காதலித்து வந்துள்ளார். இருவரும் வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் என கூறப்படுகிறது. இது பற்றி அறிந்த தண்டபாணி காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். மேலும் காதலை கைவிடும்படி சுபாஷிடம் கூறி வந்துள்ளார். இதற்கிடையே 3 மாதங்களுக்கு முன்பு அனுஷாவை திருமணம் செய்து கொண்ட சுபாஷ் நேற்று தனது மனைவியுடன் சொந்த ஊரான அருணபதி கிராமத்திற்கு வந்துள்ளார். அங்கு அவர் தனது பாட்டி கண்ணம்மா வீட்டிற்கு சென்றுள்ளார். இதனை அறிந்து அங்கு சென்று தண்டபாணி அறிவாளை கொண்டு தனது மகன் சுபாஷ், மருமகள் அனுஷா மற்றும் தாய் கண்ணம்மா ஆகியோரை சரமாரியாக வெட்டியுள்ளார். இதில் 3 பேரும் இரத்த வெள்ளத்தில் சரிந்த நிலையில் தண்டபாணி அங்கிருந்து தப்பி ஓடினார். இந்த தாக்குதலில் சுபாஷ் மற்றும் கண்ணம்மா இருவரும் உயிரிழந்துள்ளனர். அனுஷா உயிருக்கு ஆபத்தான நிலையில் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக இருக்கும் தண்டபாணியை தீவிரமாக தேடி வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவேறுகின்றன. நன்றி, வணக்கம். ஃபைனல் மட்டும் ஒரு ஹெட் ஷேக்கிங் கரெக்ட். இன்னும் எல்லாருமே மூச்சை பிடிச்சி எம்மாடி அப்படின்றீங்க. ஐயோ முடியலையேடா. சாரி போட்டு பார்ப்போமா? நீ எப்படி படிச்சிருக்குன்னு பார்ப்போம். வணக்கம். சார் மறுபடியும் போனேன். சாரியா சார் இது எப்படி தெரியுமா இருக்கு? சார் இதெல்லாம் பார்த்து பண்ணுங்க சார். இவர் ஃபர்ஸ்ட் ஒன்று மாதிரி ஒன்று மாதிரி தான் சரி. அவங்கள எப்படி எப்படி தான் ஹெட் ஷேக் பண்ணுவோம் தலையாக. இது பரவாயில்ல. அது ஃபைனல் டச் நல்லா இருக்கு. அதே ஹெட் ஷேக் தான் பாடி நல்லதா இருக்கு. நேற்று கூட இன்னைக்கு நல்லா படிச்சிருக்கேன். ஏதோ புதுக்கிழமோ இல்லை சார். அந்த அளவுக்கு ஆர்டர் போட்டேன்னு போய் சொல்லாங்க. டேக்கு பார்த்தா மொக்கையா இருந்தது. இன்னைக்கு ஒரே டேக்கு நல்லா பண்ணிட்டேன். அதான் கேட்டேன் ஆர்டர் போட்டேன்னு சொல்லிடுறாங்க. ஒரே ஒரு இடத்துல ஜர்க் அடிச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம் சார். அந்த உயிர் இழந்துள்ள அது வர மாட்டேங்குது. அதுக்கப்புறம் அது கொல்லப்பட்டாரா அது வர மாட்டேங்குது. அந்த உயிர் இழந்துள்ளனே அது வர மாட்டேங்குது. உயிர் இழந்து அது என்னன்னா நீ பிரிச்சு படிக்கும்போது பொறுமையா படிக்கல. அப்படி படிச்சு வந்துடும். உயிர் இழந்துள்ளார், உயிர் இழந்துள்ளார். அது நீ ஸ்பீடா போகும்போது உயிர் தான் அல்லா வர மாட்டேது அப்படின்னு உயிர் இழந்துள்ளார் அழுத்தமா படி கரெக்டா வந்துடும். ஓகே. நிதானமா நிறுத்தி அழுத்தம் கொடுத்து அதான் சொல்றேன். நான் எல்லா வாட்டியும் சொல்லுவேன். நிறுத்தி நிதானமா அழுத்தம் கொடுத்து படிங்கன்னு அதற்கு தான். அப்பதான் உயிர் இழந்துள்ளார் அப்படின்னு கரெக்டா வரும். ஓகே நல்லா போகிறோம். இப்போ நம்ம எடிட்டிங் 2 பேரும் எடிட்டிங்